ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, நீங்க எப்பயுமே சொல்லக்கூடிய உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு இட்டு சென்ற ஒரே ஆட்கள் யார் என்றால் அது விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் மிகையாகாது. உங்களுக்காக ஒரு சங்கம் தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் நலவாழ்வு சங்கம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் போஸ்ட் வைக்கல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். வகையில் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இதோட அன்பு கோரிக்கை. இந்த உலகம் முழுக்க இருக்க விருச்சிக ராசிக்காரர்களை பிறந்ததிலிருந்து பார்க்கின்ற ஒரு ஆள் என்னும் அடிப்படையிலே உங்களுக்கு கடந்த 10 வருடமாக ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தோடு, அது அதிகாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5லே சனி பகவான் வந்திருக்கிறார். 4ஆம் இடத்து சனி பகவான் 5க்கு வருகிறார். பிருந்தா 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானம்னா என்ன? யோகம். யோகம்னா என்ன? எல்லா யோகமும் தான். ஒரு யோகம் 2 யோகம்லாம் கிடையாது. திருமண யோகம், மகிழ்ச்சி யோகம், சந்தோஷ யோகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஷ்டலக்ஷ்மிகள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லா லக்ஷ்மியும் வரக்கூடிய ஒரு இடம் என்ன? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தட்டுக்கு ஆளே கிடையாது. 5க்கு வந்துட்டாருங்க, சும்மா கிடையாது. இது என்ன செய்யணும்னு தெரியல. போன வர பணம் வேற என்ன திடீர்னு இன்னைக்கு காலிலேருந்து 3 லட்சம் சம்பாதிச்சிட்டேனே, இப்போ என்ன செய்யறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நான் சொல்லுவேன். இப்போ கூட கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். பேக்கரி டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே போனா இருக்கு. அந்த மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் ஒர்க் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் சொல்லுவீங்க, டீம் லீடர் ஒரே ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு, இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, என்ன ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி எங்கிட்டே தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி. நல்லா பண்ணுறதுனால தான் அவர் உங்களை கேட்டுட்ருக்காரு. ஒரு நெறியாளர் என்னென்னா எங்கிட்டே கேட்டுட்டு இருக்கு, நல்லா பண்ணுறதுனால தான் கேட்குறாங்க. ஒரு டைரக்டர் நல்லா பண்ணுறதுனால தான் கேட்குறாங்க. எதை நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக புக் ஆகிட்டே இருக்கு, பெருமைப்படுங்க, அது உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் 5ஆம் இடம் என்பது பந்தயம். அந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். கண்டினியூஸ் கமிட்மெண்ட்லேயே இருக்க போகிறீங்க. என்ஜாய் யுவர் கமிட்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருந்தால் இது பைத்தியம் முடிச்சிடும் மனசு. சும்மா மட்டும் இருக்காதீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வீடு வாங்க போறீங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மடியில் வந்து பிறப்பார். ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி என்பது உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வந்தால் கன்னி ராசிக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு தான் காதல் வரப்போகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ அதெல்லாம் அப்போ ஸ்டைல் சார். நீங்கள் இந்த பதிவை போன தடவை சொல்லிட்டீங்க. ஆமாம், எஸ், அது சனி பயிற்சி வரதுக்கு முன்னாடி சனி திரும்ப ஜாக்பாட்டில் உங்களுக்கு அடுத்த பலன் ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாத அடுத்த லெவல் போயிட்டீங்க. அடடா, வாங்க அப்படியே வாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக ஒன்றா நடக்கும். ஒரு பாட்டு சுந்தரி நீயும் அடுத்த பாட்டு. அப்படி வாங்க அப்படியே வாங்க. எதுக்கு போட்டு வாங்க அப்படி வாங்க, வரிசையாக வாங்க. அப்படியே பின்னாடி கடைசியாக ஒரு கட்டத்தில் அதை விடுங்க, அடுத்த வருஷம் பதிவில் பார்ப்போம். இப்போ தானே லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்குள்ளேயே எதுக்கு? நான்லாம் வீடு வரை உறவு பாடிட்டு இருக்கேன்.
அப்போ யோசிச்சு பாருங்க, ஐயோ எல்லாம் ஓப்பனிங் எல்லாம் இப்படி தாப்பா இருக்கும். நம்ம வினோத்து கூட கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி தான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ இப்போ 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது புதுசாக காதல் வந்துருச்சு. நீங்கள் மைனர் ஆகிட்டீங்க, மேஜர் ஆகிட்டீங்க. அப்போது என்ன ஆகுது, 7ங்கிறது புதிய இன்னோவேஷன்ஸ் தருது. எல்லாம் சூப்பர். அப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, லாபம் அப்படியே விளையாட போகுது சூப்பரா. 7ஆம் இடத்தை பார்த்து காதல் வந்ததை போலவே லாபம். என்ன லாபம், இது வரைக்கும் நம்ம கம்பெனி சம்பாதிச்சதெல்லாம் சம்பாத்தியமே இல்லடா, இப்போ நம்ம இந்த ஐடியாலஜி படிப்போனா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஐடியா கிடைச்சிருக்கடா அப்படிங்கிறது. ஒருத்தர் உங்களை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய நான் சொல்றதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஆள் உங்களை ஏமாத்திட்டு போனா கூட நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. அவன் உங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான், அதுல இருக்கிற லெசன் எடுத்துக்கங்க. சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏமாத்தினா அது உங்களுக்கு குருன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். 11ஆம் இடத்தை சனி பகவான் இது வரைக்கும் நீங்க லைஃப்ல தோத்ததெல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. ஜெயிக்கிறவன்ட்ட கத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் ஜெயிக்கிற பெருமையை பேசிட்டு இருப்பான். தோக்கிறவனை போய் கேட்டு பாருங்க, அவன் எப்படிலாம் தோத்தங்கிற கதையை சொல்லுவான். அந்த கதை தான் உங்க வெற்றிக்கான கதை. ஸோ அப்போ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து இனி எங்கெல்லாம் விழுந்தீங்களோ அங்கெல்லாம் இழப்புறீங்க. ஜாக்பாட் நம்பர் 2. இது வரைக்கும் என் டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், இனிமையாவது நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஜாக்பாட் நம்பர் 3 ரன்னிங் மணி. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், ரன்னிங் மணி. நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் இருந்தால் இது எல்லா விட்டமினையும் ஊற்றி போட்டு ஏற்றிக்கலாம், ஒன்றும் ஆகாது. விட்டமின் எம் இல்லைன்னா இது அத்தனையும் இருந்து கூட வேஸ்ட் தான், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு. நான் சொல்லும் போது உங்களுக்கு கசப்பாக இருக்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் நீங்கள் வெல்த்தி ஆயிட்டீங்கன்னா மணி இஸ் அல்டிமேட். மணி எல்லாம் பண்ணும், அந்த மணி தான் எல்லா விஷயமும். உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்து மணி வேணும் சார், என் வைஃபுக்கு பட்டுப்பட மணி வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். அந்த பணத்தை சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணவரவு உங்களுக்கு தன்னால் ஏற்பட போகிறது. ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு 11 பார்த்துட்டார், இந்த பக்கம் இதை பார்த்துட்டார், ஒரே சந்தோஷம்தான். 3 ஜாக்பாட். 1 சொத்து சேரப்போகிறது, 1 எழுதி வச்சுக்கோங்க. மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்து சேரலைன்னா பாருங்க, அப்படி சேரப்போகுது. இந்த பக்கம் 11 பார்த்துட்டீங்க, லாபம் வரப்போகுது, ரன்னிங் பண்ணி வரப்போகுது, ஒரே ஜாலியாக இருப்பீங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்தது, ஒத்துக்குங்க. சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறாருங்க, அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போ குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1, 2, 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்றாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டா பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்றேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதுல கூட வாங்கக்கூடாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதுல கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன, அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்றேன், அதனால சொல்றேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு பக்கத்துல போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்க பக்கத்துல நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போ என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட். பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது
சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போறேன் நினச்சி கடையை தரங்க, சனி பகவான் உங்க கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, உங்கள் திருப்திக்கு போகிறீங்க. சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க. இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே ஒன்றே வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்களினை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகை தந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.